வணக்கம். இது வசந்தன் டிவியின் V55 இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி. பதவிக்காலம் 5 வருடங்களே, உரிய திகதியில் ஜனாதிபதி தேர்தல். ட்ரம்ப் வசந்த துப்பாக்கிச் சூட்டில் பலி, கே சுஜிவாவுக்கு காயம். சிலர் பணிபுரிகையில், சிலர் புறக்கணிப்பில். போரும் சம்பளத்தை அதிகரித்தால் நடப்பது என்ன திரைசேரி விளக்கம். யுக்ரைனில் 40 இடங்களில் ரஷ்யா பாரிய தாக்குதல். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் வியாக்கியானம் வழங்கும் வரை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுக்காத 1 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணத்துடன் அதனை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய, நீதியரசர்களான விஜித் கே மலல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரீத்தி பத்மன் சூரசேன, எஸ் துரைராஜா ஆகிய 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இத்தீர்ப்பை அறிவித்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களா 6 வருடங்களா என உறுதியான தீர்ப்பொன்றை வழங்கும் வரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு 5 நீதிபதிகள் உள்ளடங்கிய குழாம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. CD லெனவ என்பவர் இம்மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதில் சட்டமாதிபர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திருமதி கனிஷ்கா டி சில்வா கருத்துரைக்கையில், தற்போதைய அரசியலமைப்புக்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என தெளிவாக உள்ளதாக குறிப்பிட்டார். அதேபோல் இம்மனுவை விசாரணைக்கு எடுக்காது நிராகரிக்குமாறும் அவர் அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்தார். அரசியலமைப்பின் 125வது உறுப்புரைக்கமைய அரசியலமைப்பில் ஏதேனும் ஒரு பிரச்சினை ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அது குறித்து வியாக்கியானம் வழங்குமாறு உச்ச நீதிமன்றத்தில் அதன் கீழ் உள்ள நீதிமன்றங்கள் ஊடாக மாத்திரமே கோரிக்கை விடுக்க முடியும். ஆனால் இந்த மனுதாரருக்கு இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்க சட்டத்தின் ஊடாக வாய்ப்பில்லை. மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ள அரசியலமைப்பின் 19வது திருத்த ஏற்பாடுகள் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு சட்டமாக்கப்பட்ட விடயம் ஒன்றுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அதேபோன்று மனுதாரர் தனது அடிப்படை உரிமை எவ்வாறு மீறப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தவில்லை. அவரின் மனு அடிப்படையற்றது. அதனால் அந்த மனுவை விசாரணைக்கு எடுக்காது தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுப்பதாக பதில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். பின்னர் இடையீட்டு மனுதாரர்களான ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியோர் தமது மனுக்களை முன்வைத்தனர். பின்னர் மன்றில் கருத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தினூடாக 30(2) சரத்து திருத்தப்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 3வது நாள் விவாதத்தின் பின்னர் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றுக்கு எதிராக வழக்கு தொடர வாய்ப்பில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு மேலதிகமாக மேலும் சில இடையீட்டு மனுக்களும் முன்வைக்கப்பட்டன. பின்னர் மனுதாரரான CD லெனவ தனிப்பட்ட ரீதியில் மன்றில் ஆஜராகி தமது தரப்பு விடயங்களை முன்வைத்தார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மக்களின் இறையாண்மைக்கு எதிரானது. அரசியலமைப்பின் 32 சரத்துக்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்கள் என தான் குறிப்பிடுவதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதன்போது கேள்வி எழுப்பிய பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய, ஜனாதிபதி தேர்தல் நடப்பதால் உங்களது அடிப்படை உரிமை எவ்வாறு மீறப்படுகின்றது என கேள்வி எழுப்பினார். கனம் நீதிபதி அவர்களே, ஜனாதிபதி பதவிக்காலம் 6 வருடங்களாகும். அதன் காரணமாகவே இந்த சட்டவிரோத ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்தேன் என மனுதாரர் குறிப்பிட்டார். பின்னர் மற்றொரு கேள்வி எழுப்பிய நீதிபதி விஜித் கே மலல்கொட, அரசியலமைப்பின் 19வது திருத்தம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதனை சவாலுக்குட்படுத்தி மனு தாக்கல் செய்தீர்களா என வினவினார். இல்லை நீதிபதி அவர்களே என மனுதாரர் இதற்கு பதிலளித்தார். பின்னர் கருத்து வெளியிட்ட நீதிபதி விஜித் மலல்கொட, ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருந்தால் இதனை அந்த சந்தர்ப்பத்திலேயே சவாலுக்குட்படுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் அப்போது அதனை செய்யாமல் இப்போது நீதிமன்றத்துக்கு வருகை தந்து கோரிக்கை விடுப்பது அடிப்படையற்றது என தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சகல விடயங்களையும் கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் தீர்ப்பை அறிவித்து மனுதாரர் முன்வைத்த மனுவை முன்னெடுத்துச் செல்வதற்கு நியாயமான அடிப்படைகள் புலப்படவில்லை என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய தீர்மானித்ததாக குறிப்பிட்டது.
இந்த மனுதாரரூடாக 2019 ஆண்டு இதுபோன்றதொரு மனுவை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் அதனை கூறாது மீண்டும் அதுபோன்றதொரு மனுவை தாக்கல் செய்ததனூடாக நீதிமன்றத்தின் நேரம் வீணடிக்கப்பட்டதை கவனத்திற்கொண்டு மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணத்தை 1 மாதத்துக்குள் நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் தினத்தை ஜூலை 17ஆம் தேதியின் பின்னர் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டவர் தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் முதல் முறையாக இம்முறை தேர்தலில் பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். 2019 நவம்பர் மாதம் 18 தின පැවති ජනාධිපතිවරයන් 2019 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் பதவிக்காலம் 2024 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நிறைவுக்கு வருகிறது. நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தி வருகிறோம். ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான தேர்தல் சட்டம் மூலம் மற்றும் அரசியலமைப்புக்கு இணைவாக தேர்தலை நடத்துவது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கான அதிகாரம் ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் எமக்கு கிடைக்கும். அதன் பின்னர் வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை ஆணைக்குழு அறிவிக்கும். නියමිත වෙනවා. ඒක තමයි අපිට දැනගන්න ලැබෙන්නේ ජනාධිපතිතුමාද කොමිසම දැනුවත් කරා කියලා ඡන්දය පැවැත්වීම සම්බන්ධයෙන් දැනුවත් කිරීමක් කළාද වර්තමාන ජනාධිපතිතුමාලා කමිෂන් සභාව දැනුවත් කරන අවස්ථාවක් නැමද කමිෂන් සභාව වගකීම තමයි. ஆணைக்குழுவை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பதவிக்காலம் நிறைவடைவதற்கு 1 முதல் 2 மாதங்களுக்கு முன்னர் தேர்தலை நடாத்தி அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வது ஆணைக்குழுவின் பொறுப்பாகும். 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். நமது செயல்பாட்டை அரசியலமைப்பு ரீதியில் செய்து வருகின்றோம். பிரபல வர்த்தகரான சுரேந்திர வசந்த பெரேரா எனும் கிளப் வசந்த கொலை செய்யப்பட்டுள்ளார். அதுருகிரிய ஒருவல பகுதியில் அமைந்துள்ள அழகு கலை நிலையத்தை திறந்து வைப்பதற்காக கிளப் வசந்த இன்று காலை அங்கு சென்றிருந்தார். அவ்விடத்துக்கு வருகை தந்த இருவர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவது அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பிரபல வர்த்தகரான 55 வயதான சுரேந்திர வசந்த பெரேரா எனும் கிளப் வசந்த மற்றும் 38 வயதுடைய மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதோடு மேலும் 2 பெண்கள் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் பிரபல பாடகி கே சுஜிவா மற்றும் கிளப் வசந்தவின் மனைவியும் உள்ளடங்குகின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்துவதற்காக சந்தேக நபர்கள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் வண்டி கடுவல கொரத்தோட்ட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. சந்தேக நபர்கள் மோட்டார் வண்டியை அவ்விடத்தில் விட்டு வேன் ஒன்றில் தப்பிச் செல்லும் விதம் அருகிலுள்ள வீடொன்றின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்திற்காக 2 T-56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதென போலீசார் குறிப்பிட்டனர்.
මේ වෙඩි තැබීම සිදු කරන වෙඩිකරුවන් කාර් රථයකින් துப்பாக்கிதாரிகள் மோட்டார் வண்டியில் வந்துள்ளனர். T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தியே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் இந்த கார் அத்துருகிரியவில் இருந்து கடுவலை நோக்கி பயணித்துள்ளது. கொரந்தொட்ட பகுதியில் இந்த காரை அவர்கள் கைவிட்டு சென்றுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து இன்னுமொரு வாகனத்தில் சென்றுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வுக்குட்படுத்தி பல குழுக்கள் ஊடாக விசாரணை இடம்பெறுகிறது. இதுவரை சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்படவில்லை. இது வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் ஊடாகவும் விசாரணை இடம்பெறுகிறது. இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வந்த முரண்பாட்டின் விளைவாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் உறுதியாக கூற முடியாது. உயிரிழந்த நபரின் மனைவியின் கைகளில் இருந்து ரிவால்வர் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அது குறித்தும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ඔවුන් මේ පිරිස අතර යම්කිසි ආකාරයක කාලයක් තිස්සේ තිබිච්ච මතභේදයක ප්‍රතිඵලයක් වගේ නිරීක්ෂණය වෙනවා. නමුත් අපිට ස්ථිරවම කියන්නට බෑ. රිවෝල්වර් අවියක් හමු වෙනවා. ඒ හමු වෙන්නේ මියගිය මේ වසන්ත පෙරේරා කියන පුද්ගලයාගේ බිරිඳගේ යත්බෑගේ තිබිලා තමයි හමු වෙන්නේ. එය දැනට පොලිසිය බාරයට අරගෙන තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් විමර්ශන කටයුතු සිදු කරනවා. මේ බලපත්‍ර ලබාගෙන තියෙන බලපත්‍ර සහිත රිවෝල්වරයක්ද නැද්ද කියන කාරණේ පරීක්ෂා කරගත යුතු වෙනවා. සොන්න කොපෝල KPI කියන රාජ්‍යය තිබිලා තියෙනවා. මොකද්ද මේක යම් කිසි දෙයක මේ මොකද්ද මේ තියලා තියෙන්නේ කියලා මේ නෝඩි විමර්ශන වලට අනාවරණය වෙලා තියෙනවද? ඔව් එවැනි සලකුණක් තියෙනවා මේ වෙඩි තැබුණ්ඩ කොපුවල. නමුත් අපිට ස්ථිරවම කියන්නට බෑ මොකක්ද කියන. சூடு நடத்தப்பட்ட துப்பாக்கி ரவையில் அவ்வாறான ஒரு அடையாளம் உள்ளது. ஆனால் அது தொடர்பில் எந்தவித தகவலையும் கூற முடியாதுள்ளது. அதில் KPI என 3 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. සම්බන්ධයෙන් සොයා බැලීමක් වෙඩි තැබීමට පෙර සිදු විය යුතු වෙනවා. ඒ නිසා අපි ඒ ඔස්සේත් විමර්ශන කටයුතු කරනවා. නමුත් ඒක එහෙමමයි කියලා කියන්නට බෑ. විමර්ශනකින් පස්සේ තමයි අපිට හරියටම කියන්න පුළුවන් මොකක්ද ඒ ස්ථානයේ සිදුවුණු කාරණය කවුරුන් හෝ ඇවිල්ලා තිබුණාද නැද්ද කියන එක. அரச சேவை தொழில்துறையை சார்ந்த 200க்கும் அதிகமான சங்கங்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து இன்றும் நாளையும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரச சேவை தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி புறக்கணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் தேவைக்காக இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறுவதாக சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் நாளைய தினம் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருந்தாலும் பாடசாலை வழமை போன்று இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தபால், நில அளவையாளர்கள், கிராம சேவகர்கள், அபிவிருத்தி அதிகாரிகள், சமுர்த்தி அதிகாரிகள், விவசாய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரச சேவை தொழில்துறையாளர் சங்க உறுப்பினர்கள் சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எவ்வாறெனினும் செட்சிரிப்பாயவில் உள்ள அரச நிறுவனங்களுக்கு சில ஊழியர்கள் கடமைக்கு வருகை தந்திருந்தனர். 25,000 ரூபாய் தீர்மானத்தை அரசாங்கம் சரியாக எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து பாரிய பணி புறக்கணிப்புக்கு செல்வோம். எனவே சகல அரசு ஊழியர்களுக்கும் இந்த 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகிறோம். ஒரே அலுவலகத்தில் உள்ள நிறைவேற்று தர அதிகாரிகளுக்கு 25,000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே அலுவலகத்தில் உள்ள ஏனைய ஊழியர்களுக்கு அந்த அதிகரிப்பு வழங்கப்படுவதில்லை. எனவே அரசாங்கம் இருதரப்புக்கும் பாரபட்சம் காட்டும் கொள்கையை நிறுத்தி ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் சமமாக கருதி 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும். அதுக்காகவே இந்த சுகவீன விடுமுறை போராட்டம். தபால் ஊழியர்களும் குறித்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 19,000க்கும் அதிகமான தபால் ஊழியர்களின் பங்களிப்போடு இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதை அரசாங்கம் இன்னும் தாமதப்படுத்தினால் தொடர் போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இதேவேளை ராஜகிரிய தபால் அலுவலக ஊழியர்கள் கடமைக்கு வருகை தந்திருந்தனர். இந்த பணி புறக்கணிப்பு தொடர்பில் தபால் மாதிபர் ருவான் சத்குமார கருத்து வெளியிட்டார். தபால் மற்றும் தொலைத்தொடர்பு துறைதான் அதிகளவான ஊழியர்கள் உள்ள துறை. அவர்கள் இன்று தபால் காரியாலயத்துக்கு வந்து பொதுமக்களுக்கான கடமையை முன்னெடுக்கின்றனர். சில உப தபாலகங்களும் திறக்கப்பட்டுள்ளன. எனினும் விநியோக நடவடிக்கையில் பாதிப்பு ஏற்படலாம். தபாலை விநியோகிப்பது மட்டும் அல்ல, பொதுமக்களுக்கான கொடுப்பனவு, மருந்து விநியோகம், ஓய்வூதிய கொடுப்பனவு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் நடவடிக்கையிலும் தபால் திணைக்களம் ஈடுபட்டுள்ளது.
இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்கள ஊழியர்கள் பணிக்கு வருகை தராததால் சேவை பெற வருகை தந்த மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். கிராம சேவகர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தாலும் கிராம அதிகாரிகளின் 4 சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடவில்லை என தெரிவித்தனர். இன்றைய தினம் நமக்கு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலேயே எமது தொழிற்சங்க ஒன்றியம் இன்றைய பணி புறக்கணிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. சட்டப்படி வேலைவாய்ப்பு நடவடிக்கையை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெறும் பணிப்புறக்கணிப்பில் அரசு சேவை சிவில் லெத்தரனியல் தொழில்துறை அதிகாரிகள் சங்கமும் சுகையின விடுமுறையை அறிவித்து இணைந்து கொண்டது. இதற்கிணைவாக ரத்தினபுரி பிரதேச செயலக காரியாலயம் மூடப்பட்டது. இதனிடையே சம்பள முரண்பாட்டை முன்னிறுத்தி அரச ஊழியர்களின் தொழிற்சங்கங்கள் இன்றும் நாளையும் 2 நாள் பணிப்புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த போதும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரு சில பிரதேசங்களில் அரச நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள் 150% பணிக்கு வருகை தந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பிரதேச செயலகம், பாடசாலைகள், தபால் அலுவலகம், கிராம உத்தியோகத்தர்களும் பணிக்கு வருகை தந்திருந்தனர். அரச தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான அஞ்சல் அலுவலகம் வழமை போன்று செயற்படுவதோடு அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. மண்முனைப்பற்று வடக்கு பிரதேச செயலகம் வழமை போன்று இயங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளைய தினம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் பலரும் கருத்து வெளியிட்டனர். பொதுமக்கள் சேவையினை சரியாக முன்னெடுக்க முடியாத நாடு என்ற தகவல் செல்லும் போது அரசியல் நிலைபெறுத்தன்மை போதாது என்று கூறும் நாட்டுக்கு முதலீடு வராது. சுற்றுலா பயணிகள் வரமாட்டார்கள். அதேபோன்று அந்நிய நாட்டு செலாவணியை வழங்கவும் எவரும் முன் வரமாட்டார்கள். அவை சீர்குலையும். அது வீழ்ச்சியடையும் போது சாதாரண பொதுமக்களின் கழுத்தே நெரிக்கப்படும். இதனால் பாதிப்பு படிப்புறக்கணிப்பு செய்பவர்களுக்கு அல்ல, மக்களின் கழுத்தை நெரிப்பதற்காகவே அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இவ்வாறான பணிப்புறக்கணிப்பினை மேற்கொள்கின்றனர். இந்த நோக்கம் இப்போது நாட்டுக்கு பொருந்தாது. இந்த நாட்டு மக்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் சிக்க வேண்டாம் என்பதை கோருகின்றோம். இதேவேளை ஊவா மாகாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை நான் அறிகின்றேன். எவ்வாறேனும் இந்த நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பொருளாதாரத்தையும் நிவாரணத்தையும் சமமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயற்படுகின்றேன். சம்பளத்தை அதிகரித்தால் அதற்காக வழங்குவதற்கு நம்மிடம் பணம் இல்லை. இன்று வாட் வரி 18% இந்த கொடுப்பனவுகளை வழங்கினால் அதனை 19% அல்லது 19.5% அதிகரிக்க வேண்டி ஏற்படும். ஆனால் இதனை மக்களால் சகித்துக் கொள்ள முடியாது. மறுபுறம் அரசு சேவையில் 10 லட்சம் பேரே இருக்க வேண்டும். போலீஸ், ராணுவம் உட்பட தற்போது 15 லட்சம் பேர் உள்ளனர். 5 லட்சம் பேரை சம்பளமின்றி அனுப்புமாறு சிலர் கூறினர். எவரையும் அவ்வாறு திருப்பி அனுப்ப முடியாது. அடுத்த ஆண்டு சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நாம் ஒரு குழு ஒன்றை அமைத்துள்ளோம். அந்த அறிக்கை கிடைத்தவுடன் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதனை வழங்க முயற்சிக்கின்றேன். உண்மையில் பொருளாதாரம் மீண்டு வரும் சந்தர்ப்பத்தில் அதனை சீர்குலைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். ஆனால் எனக்கு அவ்வாறு சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. அவ்வாறு செலுத்தினால் எனக்கு கிடைக்கும் $8 பில்லியன் இழக்க வேண்டி ஏற்படும். அதனால் இந்த நிலைப்பாட்டில் இருப்பதன்றி அதில் மாற்றமில்லை. இது சம்பளத்தை அதிகரிக்கும் ஒரு காலம் அல்ல, தேர்தல் காலமாகும். விளம்பரங்களின் பின்னர் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடரும். அனுசரணை வழங்குவோர் 63 வருடகால தேசத்தின் அபிமானம் மக்கள் வங்கி. புதிய பெஸ்ட் எவர் சன்லைட், முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த சிலவைக்கு. எப்பொழுது நம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்பில் ஒருவர். எங்க மகன் அவர வேலையை அவரே செய்வார். கல்யாணத்துக்கு பிறகு சமைக்கிறதுக்கு நான் உதவி செய்றேன். அப்ப நான் பாத்திரம் கழுவ ஹெல்ப் பண்றேன். பாத்திரம்? ஓ, விம் லிக்விட் 1 கரண்டி தண்ணியில கலந்து பாத்திரம் கழுவுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வீட்டு வேலைகளை தனியா செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர சம்டைம்ஸ் லேட் ஆகும்.
அப்ப சொல்லுங்க, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சமையலறையை தாண்டி அவளின் தன்னிகரற்ற திறமைகள். விம் பாத்திரங்களுக்கு அப்பால். பொன்னான லட்சியங்களுக்கு உங்கள் தங்கத்தை மக்கள் வங்கியில் வைத்து லட்சியங்களை பெருமிதத்தோடு நனவாக்கிக் கொள்ளுங்கள். தங்கத்துக்கு அதி உயர் பெறுமதியுடன் அரசு வங்கியின் அதிசிறந்த பாதுகாப்பு. உங்கள் லட்சியம் தங்கம் என்றால் அது சுவர்ண பிரதீப தங்க கடன் அடகு சேவை மக்கள் வங்கியிடம் இருந்து. ரெண்டு பேரும் ஷாப்பிங் போய் வரீங்க போல. ஐயோ, அங்க இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில இவக்கு மனசுக்கு பிடிச்ச உடுப்ப திலக்கவர்தன டெக்ஸ்டைல்ஸ்ல தான் எடுத்தோம். திலக்கவர்தன டெக்ஸ்டைல்ஸ் கிருபத்கோட நிட்டம்புவ ஜாயலக் மகாநுவர. தொடரும் செய்திகள். தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 1700 ரூபாய் சம்பளத்தை துரிதமாக வழங்குமாறு கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதனை துரிதமாக பெற்றுக் கொடுக்க முதலாளிமார் சங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து பொகவந்தலாவ பொகவான தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே நேரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வேதனத்தை வழங்குமாறு கோரி பொகவந்தலாவ, கால்கஸ் வேர்ல்ட் மற்றும் அக்கரப்பத்தன ஆகிய தோட்டங்களின் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக மலேக பெருந்தோட்ட பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்பொழுது அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதில் கம்பெனிகள் எங்களுக்கு, அதாவது தொழிலாளர்களுக்கு எதிராகவே நிற்கின்றன. தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு அன்றைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற லயன் குடியிருப்பில் தான் நாங்கள் இன்றும் வசிக்கின்றோம். வருகின்ற லாபத்தில் கூட எங்களுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பதில்லை. இன்னைக்கு கூட்டு ஒப்பந்தம் இருக்கும் போது செய்யப்பட்ட வேலைகள் கூட இன்னைக்கு செய்யப்படுவதில்லை. நாங்களும் எங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படிக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு நாள் பஸ் செலவுக்கு கூட எங்களுக்கு காசு இல்லாம காலை நேரத்துல எழுப்பி அங்கிட்டும் இங்கிட்டும் வாங்கி எங்க நிலையில எங்க பிள்ளைகளை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க படிக்க வச்சு தொழிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி நாங்க மெனக்கட்டு படிக்க வைக்கிறோம். அது அவ்வளவு பிடிச்சி எங்களுக்கு சம்பளம் 5000 கூட இருக்காது. அந்த 5000 சம்பளத்துல எங்களுக்கு வாழ்வாதாரம் பத்தாது. 700 சம்பளம் கொடுக்க இயலாதுன்னு சொல்றீங்க. நாங்க குளவி கூட்டுல கடிப்பட்டு, அட்டையில கடிப்பட்டு, குளவியில கடிப்பட்டு நிறைய பேர் இறந்தவங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு 1700 சம்பளம் கொடுக்க இல்லாட்டி தோட்டத்தை அரசாங்கத்துக்கு பாரம் கொடுங்க. இன்னைக்கு தொழிலாளிக்கு குழிவெட்ட தேலையிலே உழைச்சி அவன் சாகும் காலம் வரைக்கும் இந்த தேலைக்கு உழைச்சி செத்ததுக்கு பிற்பாடு அவனுக்கு குழிவெட்ட ஆள் கொடுத்த 7 ஆள்ல 4 ஆள் ஆக்கிட்டீங்க. அந்த சளி எங்க போச்சு? வெல்ஃபேர் அக்கௌண்ட்ல முன்ன காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல கூரை பிச்சுக்குச்சுன்னா தகரம் கொடுத்துச்சு. அந்த தகரம் போட ஆளு, அதுக்கு அடுத்து ரெட்டு, அதுக்கு அடுத்து புள்ளைங்க மாவு, இதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க. இப்ப இந்த சலுகை எல்லாம் தொழிலாளிக்கு தான் நிப்பாட்டுறீங்க. தூரமா இருக்கு நிப்பாட்டி இருக்கியா? வெள்ளக்காரன் கொடுத்த சலுகை அவ்வளவு கொடுக்கறதானே. நாய்க்குள் பாட்ட ஆளு துறைக்கு. இப்ப இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது சல்லி? எங்களோட சம்பளம் சாப்பாட்டுக்கோ பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ பத்தாது. சரியா? பொதுவா நீங்க கொடுக்க 1700 ரூபாயும் அதே இந்த சம்பளம் இன்னைக்கு கணக்கு பார்க்கக்குள்ள 2500 வந்திருந்திருக்கணும். சரியா? நீங்க ஓயாம எங்களையும் ஏமாத்தி 1000 ரூபாய் சம்பளத்துல வச்சிருக்கீங்க. நிறைய தூரமாறு சரி, கம்பெனி சரி, எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு முறை சம்பளம் வாங்கும் போது நாங்க போராடிதான் சம்பளம் வாங்குறோம். சம்பளம் கொடுக்க முடியாது கம்பெனிக்காரவங்க சொல்றீங்க. சம்பளம் எங்களுக்கு நாங்க கேக்குற சம்பளத்தை தர முடியாது, நஷ்டத்துல போகுதுன்னு. நஷ்டத்துல போற கம்பெனி நீங்க ஏன் செஞ்சிட்டு இருக்கீங்க? நஷ்டத்துல போனா விட்டுட்டு போங்க. அப்ப அரசாங்கம் எடுத்து செய்யும் தானே. அப்ப எங்க தேவைகள் என்னன்னு அரசாங்கம் பார்த்து செய்யும் தானே. இந்த முறை சரியான நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு சம்பளம் கிடைக்க வரையில நாங்க இந்த போராட்டத்தை செய்வோம்.
பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக இன்றிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் எனும் நம்பிக்கை தமக்கிருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய இளைஞர்கள் பெருந்தோட்ட சமூகத்தினரை பற்றி அறியாதவர்களாக இருப்பதாகவும் 1700 ரூபாய் சம்பளம் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராதென்றும் அவர்கள் நினைப்பதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த தோட்ட தொழிலை நம்பி. அந்த 1 லட்சம் மக்களை நம்பி கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இதை பலமாய் எதிர்த்து ஒரு தவறான கதையை முன்னால கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க கட்டாயம் பாடம் கத்துக் கொடுப்போம். மக்களை நம்பிக்கையை தளர விடுவேன் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க சொன்னது கட்டாயம் செய்வோம். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் கோரியுள்ள சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டுமெனில் வட் வரியை அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என திரைசேரியின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்தார். அரசு சேவை தொழிற்சங்க கூட்டணி முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே திரைசேரியின் செயலாளர் இதனை குறிப்பிட்டார். அரசு சேவை தொழில்துறையாளர்கள் கூட்டணி முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு வழங்கக்கூடிய நியாயமான தீர்வு தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி அவர்களை அனைவருக்கும் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அதிகரித்தாலும் 140 பில்லியன் ரூபாய் வரை தேவைப்படும். அதனை 20,000 ஆக்கினால் 280 பில்லியன் ஆகும். நமக்கு இருக்கும் வருமானத்துக்குள் இதனை முகாமித்துவம் செய்ய வேண்டும். இதற்கு ஏற்ற வருமானத்தை பெற வேண்டும் எனில் வரியை அதிகரிக்க வேண்டி வரும். வட் வரியை அதிகரித்தாலும் 80 முதல் 85 ரூபாய்களே கிடைக்கும். 10,000 ரூபாய் அதிகரிக்க வேண்டும் எனில் வட் வரியை 102 வீதத்திலாவது அதிகரிக்க வேண்டும். இதற்கு மேலும் சம்பள அதிகரிக்க வேண்டும் எனில் வட் வரியை மேலும் 103 அல்லது 4 வீதமாக அதிகரித்து செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் இது முடியாத காரியம். 118 வீதம் வட் வரி என்பது உயரிய மட்டத்திலேயே உள்ளது. அப்படி பார்த்தால் இதனை நடைமுறைப்படுத்துவது கடினம். கூறும் கணக்குகளை பார்க்கும் போது 103 வீதத்திலாவது வட் வரியை அதிகரிக்க வேண்டி ஏற்படும். 103 வீத அதிகரிப்பு என்பது மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும். நாட்டின் பொருளாதாரத்தை நிலைபெறச் செய்வதற்கு அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக இதற்கு முன்னைய சந்தர்ப்பத்தில் செய்ததை போன்று மத்திய வங்கிக்கு பணம் அச்சிட வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை என இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. முன்னர் நமது கடன் நிலையை அதிகரித்து மத்திய வங்கியிடம் கூறி பணத்தை அச்சிட்டு வழங்க முடியும். ஆனால் இப்போது அவை எவற்றையும் செய்ய முடியாது. சட்ட ரீதியில் மத்திய வங்கியிடம் இருந்து பணம் பெற முடியாது. மற்றது கடன் நிலையை அதிகரித்தால் IMF வேலை திட்டத்துக்காக காணப்படும் ஆரம்ப நிலுவையை அதே அளவில் பேண முடியாமல் போய்விடும். அப்படி இல்லை என்றால் இதிலிருந்து நாம் வெளியேற வேண்டி வரும். எனவே இந்த வருடத்தில் இப்போது கூறுகின்ற வகையிலான செலவுகளை செய்ய வாய்ப்பு இல்லை. இந்த வருடத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது கடினமான விடயமாக இருந்தாலும் அடுத்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. சம்பள முரண்பாட்டை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதியினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. IMF உடனான ஒப்பந்தம் கைவிடப்படும் போது மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். வட் வரி அதிகரிக்கப்பட்டாலும் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடே உள்ளது. ඒ පිළිබඳව සලකා බැලීමක් කරන්න පුළුවන්. අලුත් අයවැයලයකින් විතරයි මේ අයවැයලයකින් අතරේක මුදලක් සොයා ගැනීමට කිසිම ඉඩකඩක් නැහැ ඇත්තටම. வசந்தம் டிவியில் வார இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பில் அக்குரணை மக்களிடம் வசந்தம் டிவி தனது மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. நேற்றைய தினம் வார இறுதி நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிய சுயாதீன செய்தி பார்வை ஒரு வாரம் 1 மணி நேரம் நிகழ்ச்சியில் அக்குரணையில் இடம்பெற்ற
தீ விபத்து சம்பவம் தொடர்பான செய்தியினை வழங்கும் போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அக்குரணை மக்களை மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் உட்படுத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைத்ததாக சமூகத்தின் பல தரப்பினரும் அக்குரணை வாழ் மக்களும் தொடர்பு கொண்டு இந்த விடயம் குறித்து தமது ஆழ்ந்த கவலையை முன்வைத்தனர். இதிலுள்ள உண்மையை உணர்ந்து கொண்ட வசந்தம் டிவி நிர்வாகம் குறித்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருப்பதோடு அவரின் மூலமாக நேரடியாக அதே நிகழ்ச்சியில் மக்களிடம் மன்னிப்பு கோரவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு காணொளியை வெளியிட்டு தனது மன்னிப்பை கோரியுள்ளார். இதுகுறித்து வசந்தம் டிவி என்ற அடிப்படையில் நாமும் எமது ஆழ்ந்த மன வருத்தத்தை அக்குரணை வாழ் மக்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்குரணை வாழ் மக்கள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் உயர்ந்த நிலையில் இருந்து வரும் சமூகம் என்பதோடு இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. தேசிய இடர்களின் போதும் அனர்த்தங்களின் போதும் சகோதர வாஞ்சையோடும் நேசக்கரம் நீட்டுவோர் என்பதும் யாவரும் அறிந்த விடயம். இந்நிலையில் வசந்தம் டிவி என்றும் சகல மக்களையும் அரவணைத்து செல்லும் ஒரு தொலைக்காட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மக்களாகிய உங்களோடுதான் நாம் எப்போதும் இருப்போம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை ஏற்பாடு செய்திருந்த ஹிஜ்ரி 1446 முஹர்ரம் இஸ்லாமிய புத்தாண்டை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று கூட்டுத்தாபன ஆனந்த சமரகோன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை பணிப்பாளர் MJ ஃபாத்திமா ரெனூசியா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கூட்டுத்தாபன பணிப்பாளர் சபை உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஜெயரஞ்சன் யோகராஜ் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். காரி அஷேக் ஜெம்சித் லுத்துஃபான் கிராத் ஓதினார். முஸ்லிம் சேவை பணிப்பாளர் MJ ஃபாத்திமா ரெனூசியா வரவேற்புரை நிகழ்த்தினார். முஹர்ரம் விசேட உரையை அகில இலங்கை ஜமியத் உலமா சபை செயலாளர் அஷேக் நூர் ஆமித் நிகழ்த்தினார். கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி மாணவர்களின் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கூட்டுத்தாபனத்துக்கு கணனியும் ஆட்சி இயந்திரமும் தொழிலதிபர் முஸ்லிம் சலாவுதீன் சார்பில் அல்சால் மரைக்கார் வழங்கி வைத்தார். கூட்டுத்தாபன தயாரிப்பாளராக இருந்து மறைந்த மர்ஹூம் மஹ்ரூப் முஹைதீன் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தாருக்கு நினைவு சின்னமும் நன்கொடையும் வழங்கப்பட்டது. கூட்டுத்தாபன அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். கவிஞர் பெரியமடு நிகிரி எழுதிய வெய்த்துயிர்த்தல் கவிதை நூல் வெளியீட்டு விழா நேற்று மாலை புத்தளம் IBM மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசகரும் புரவல புத்தக பூங்காவின் ஸ்தாபகருமான இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் முன்னிலையில் கொழும்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி சபா அதிரதன் தலைமையில் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. வடமத்திய மாகாண கூட்டுறவு ஆணையாளர் ஜே ரலியுதீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். நூலின் முதல் பிரதியை இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் பெற்றுக் கொண்டார். அதிதிகளுக்கு நூல்களின் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. புரவலர் ஹாசிம் உமர் பெற்றுக்கொண்ட 1269வது முதல் பிரதி இதுவாகும். ஆசிரியர் ஆலோசகர் MM ஹனீஃபா வரவேற்புரை நிகழ்த்தினார். நூலாசிரியரும் நூலும் எனும் தலைப்பில் பல்துறை கலைஞர் AK இளங்கோ விசேட உரையாற்றினார். மாணவிகளின் நடன நிகழ்ச்சியும் அரங்கேற்றப்பட்டது. இதன்போது கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் புரவலர் ஹாசிம் உமரின் வேலை திட்டத்தின் கீழ் ஹாசிம் உமர் பவுண்டேஷனினால் புத்தளம் தில்லையடியைச் சேர்ந்த மாணவி LF ஃபாத்திமா சம்ஹாவுக்கு மடிக்கணனி ஒன்றும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது.